திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த எஸ்பி சர்க்குண பாண்டியனின் மருமகள் சிம்லா முத்து சோழன் அதிமுகவில் இணைந்தார். வடசென்னையை சேர்ந்த திமுக முன்னாள் அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளராக 3 முறை பதவி வகித்த மறைந்த எஸ்பி சர்க்குண பாண்டியனின் மருமகளும் திமுகவின் மாநில மகளிரணி ஆலோசனைக் குழு உறுப்பினருமான சிம்லா முத்து சோழன் அதிமுகவில் இணைந்தார். சென்னை பசுமைவழி சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து அவர் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான இசகி சுப்பையா ஏற்பாட்டில் சிம்லா முத்து சோழன் அதிமுகவில் இணைந்தார். திமுகவில் உண்மையான தொண்டர்களுக்கு உரிய மரியாதை கிடைப்பதில்லை என்றும் அதிமுக இயக்கம்தான் கட்சிக்காக பாடுபடும் கடைக்கோடி தொண்டனின் உழைப்பையும் அங்கீகரிக்கும் இயக்கம் என சிம்லா முத்து சோழன் தெரிவித்தார். திமுகவில் இருப்பதற்கும் பணியாற்றுவதற்கும் விட்டமின் எம் பணம்தான் அவசியமாக உள்ளது என்று அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். ஸோ இதெல்லாமே எனக்கு நிறைய மன வருத்தத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துருக்கு. இது நான் மட்டும் இந்த முடிவு எடுக்கல, பல தொண்டர்கள் இந்த முடிவில் தான் இருக்கிறாங்க. பட் என்னென்னா ஆளும் கட்சினால அவங்க இன்னும் பல்ல கடிச்சிக்கிட்டு கட்சியில் இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஆளும் கட்சி, அதனால எது சேர்ந்தாலும் எல்லாரும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு. பட் எனக்கு இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியல. அதனால் நேற்று காலையில் பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்து இன்று அதிமுகவில் நான் இணைஞ்சிட்டேன். சிம்லா முத்துச்சோழனை தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர திமுக மகளிர் அணி தலைவி ஜோதி சிம்லா, ராயபுரம் வழக்கறிஞர் அணியின் பகுதி அமைப்பாளராக இருந்த திமுகவை சேர்ந்த ஆர் சுதாகர் உள்ளிட்டோர் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். பொதுவாகவே விட்டமின் எம் இருந்தால் மட்டும்தான் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ஸோ அதனால இதுக்கு உழைக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்கள எப்படி நசுக்கலான்னு தான் பார்க்குறாங்க. பல பேர் இதை எப்படி நசுக்கலான்னு தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.